ஹாய் நேர்களே, யங்கோன்ஸ் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டிலிருந்து உங்கள் ரம்யா. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சந்திச்சுட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஹேர் ஃபால்னஸ், அதாவது முடி உதிர்தல், பால்னஸ், வழுக்கை தலை. இந்த ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் எல்லா ஏஜில் இருக்கிற பசங்களுக்கும் சரி லேடிஸ்க்குமே சரி இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அதுக்காக அவங்க நிறைய மெடிசின்ஸ் எடுத்திருந்திருப்பாங்க. அதாவது ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும், நிறைய மெடிசின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருந்திருக்காது, க்ரோத் இருந்திருக்காது. சரிங்களா? அதனால டிரான்ஸ்பிளான்டேஷன் போயிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்லையுமே ஒரு சிலருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்காது. ஆனால் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட். சரிங்களா? ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸை வந்து இன்றைக்கி நம்ம யங்கோன்ஸோட ஹேர் கேர் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். ஹாய் ரம்யா. மேம், இன்றைக்கி நம்ம ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் நம்மளோட கிளைண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நம்மளோட கிளைண்ட்ஸ் இல்லை புது கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட்ஸ் நிறைய இருக்குது. அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்க்கு கிளாரிஃபை கொடுக்கணும் மேம். நிச்சயமா மேம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குமான வித்தியாசங்கள் என்னென்ன மேம்? நல்ல கொஸ்டின் ரம்யா. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னா என்ன, ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றது. ஆக்சுவலி சிம்பிள் வேர்டில் சொல்லணும்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது நம்ம வந்து சர்ஜிக்கல் மெத்தடில் போவோம். ஸோ அது வந்து ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருக்கும். லைக் ஏன்னா அது வந்து ஒரு இடத்துலேருந்து பிடுங்கி ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லேருந்து ப்ளக் பண்ணி இன்னொரு இடத்துல நம்ம வந்து அதை பிளான்ட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். பட் நம்மளுடைய ப்ரொசீஜர் லைக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் இது வந்து பெயின்லெஸ் ப்ரொசீஜர். இதில் வந்து வலி இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டாக சொல்லணும்னா இட்ஸ் அ பெயின்லெஸ் அண்ட் இம்மிடியேட்டாக ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட் இது. ஓகே. டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜிக்கல் மெத்தட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மேம்? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப வெயிலில் போகவோ இல்லை ரொம்ப கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை நீங்கள் ரொம்ப கேர் பண்ணணும், தண்ணி படக்கூடாது. ஸோ அதனால ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும், சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். இட்ஸ் அ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். பட் நம்மளுடைய ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து பெயின்லெஸ் ப்ராசஸிங் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மல்டிபிள் செஷன்ஸ் போக வேண்டியது இருக்கும். லைக் நீங்கள் கண்டினியூஸ் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது, அந்த ப்ராப்பராக அவங்களோட அந்த போஸ்ட் கேர் நிறைய பண்ணணும். பட் நம்மளுடைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸில் அந்த எந்த வித ப்ராப்ளம்ஸும் கிடையாது. சரி, நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் ஒரு அருவியில் போய் குளிக்கலாம், கடலில் போய் குளிக்கலாம், மழையில் நனைய. மேம், நீங்கள் இவ்வளோ பெனிஃபிட் சொன்னீங்க இல்லையா, நம்ம இந்த ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் மேம் எடுக்கும்? இட்ஸ் ஒன்லி ஜஸ்ட் 2 hours. 2 hours தானே மேம்? மேம், ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வித்தின் 2 hours முடிஞ்சிரும்ன்றீங்க. பெயின் ரிலீஃபான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அப்போ இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா மேம்? கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் அ வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ட்ரீட்மெண்ட்ஸ். லைக் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது ரம்யா, என்ன நம்ம 2 hours பண்ணுறாங்களே எப்படி பண்ணுவாங்களோ, ஒரு ரொம்ப ரூபா வாங்குவாங்களோ அப்படின்னு. கிடையவே கிடையாது. மற்ற ப்ரொசீஜர்ஸ் பார்க்கும்போது இந்த ப்ரொசீஜர் வந்து காஸ்ட் கட்டிங்ஸ் ரொம்ப கம்மி தான், பாக்கெட் ஃப்ரெண்ட்லி தான். அண்ட் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா நம்மளோட யங்கோன்ஸில் வந்து நம்ம அவங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இஃப் தேர் ரியலி எலிஜிபிள்னா நம்ம அந்த மெத்தட்ஸும் அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். எந்த மாதிரியான கிளைண்ட்ஸ் எல்லாம் மேம் நம்ம ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் தேடி வராங்க? பொதுவாக ஒரு கருத்து இருக்குது, இந்த பால்னஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம பண்ணுறோம், அவங்க மட்டும்தான் இங்கே வர்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலி இப்படி கிடையாது ரம்யா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால்னஸ்ன்றது ஒரு மேஜர் ஒரு இஷ்யூ இருக்குது. ப்ளஸ் சில பேர் மெடிகேஷன்ஸ் போயிருப்பாங்க, ஒரு பெரிய ஒரு லாங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் போயிருப்பாங்க, மெடிசன்ஸ் எடுத்திருப்பாங்க, அதனால் ஹேர் ஃபால் ஆயிருக்கும். ஓகே, எதர் மென் ஆர் உமன், போத் 2 ஜெண்டர்ஸ்க்குமே நான் சேர்த்து சொல்கிறேன், அவங்களுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து ஹேர் நல்லா இருக்கும், பட் நெத்தி ஏறி போயிட்டே இருக்கும், ஃப்ரண்ட்டில் மட்டும் ஹேர் போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்க வர்றாங்க. அண்ட் இன்னொரு அழகான ஒரு கோட் ஒன்று உண்டு, லைஃப் இஸ் டூ ஷார்ட்ஸ் டு ஹேவ் போரிங் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ எனக்கு இந்த லென்த் இருக்குது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ரோ மை ஹேர் லாங். நான் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா? இட்ஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஐ வாண்ட் டு ஷோ மை ஹேர் வெரி லாங். அந்த மாதிரிப்பட்டவங்க வர்றாங்க. சி, வென் யூ சேஞ்ச் யுவர் லுக் யூ கெயின் கான்ஃபிடென்ஸ். எஸ் மேம். கரெக்டாக? கரெக்ட். ஸோ இது வந்து இவங்களுக்கு தான் வர்றாங்க, பால்டாக இருக்கக்கூடியவங்க தான் வர்றாங்க. இல்லை ஒரு பேஷண்ட் கீமோதெரப்பி போயிருப்பாங்க, அவங்க வந்து ஷேவ் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அவங்க தான் வர்றாங்கன்னு இல்லை. தோஸ் ஹூ வாண்ட் டு க்ரூம், யார் அழகாக தெரிகிறதுக்கு எல்லாருமே. இப்போ எனக்கு உங்கள் லென்த் ஹேர் வரணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 2 hours இந்த லென்த் நான் பண்ணிட்டு போயிடலாம். யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, மூவிஸில் ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. 2 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரே மாதிரி ஹேர் வச்சுக்க முடியாது, தே ஹேவ் டு சேஞ்ச் வாட் தே டூ. டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய
இட்ஸ் அ லைஃப் சேஞ்சிங் திங்ஸ். மேம் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் சொல்கிறீங்க இல்லையா, அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா மேம்? கண்டிப்பாக கிடையவே கிடையாது ரம்யா. இட்ஸ் அ ஜீரோ சைட் எஃபெக்ட்ஸ். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸ் எவ்ரி திங்ஸ் நம்ம வந்து மெடிக்கலி டெஸ்டட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ ஜீரோ சைட் எஃபெக்ட்ஸ். மேம் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் எந்த அளவுக்கு அது நேச்சுராலிட்டியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது பண்ண முடியுமா, இல்லை ஒரு சிலருக்கு வந்து வேவி ஹேர் இருக்கும், கேர்லி ஹேர் இருக்கும், அவங்களுக்கும் கூட இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா மேம்? இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. லைக் என்னென்னா நம்ம ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் போனோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி இருக்குமா, இல்லை வெளியே தெரியுமா, நம்ம பண்ணியிருக்கோன்றது தெரியுமான்னு எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்கும். ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னவோ, டெக்ஸ்டர்ஸ் என்னவோ அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். லைக் அவங்களோட பிக்ஸ் இருக்கும். இப்போ சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக ஷேவ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஓல்ட் பிக்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு என்ன லென்த் தேவைப்படுது, அவங்களோட ஒரிஜினல் ஹேர் டெக்ஸ்டர் என்னவோ அதன்படி நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 months கேப்லையோ இல்லை ஒரு கேப்பில் வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. மேம் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஜென்ஸுக்கு இப்போ பால்டு ப்ராப்ளம்னு வராங்க, நிறைய ப்ராப்ளம்ஸில் வராங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி லேடிஸ்க்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வெளியே சொல்லாமல் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் வராங்க நம்மளை தேடி. அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் மேம்? விமென்ஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுன்னு ஒரு சில பேருக்குலாம் தெரிய வருது. அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹேர் தின்னிங் இன்றைக்கி நவடேஸ் இட்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். ஹேர் தின்னிங் அந்த கெமிக்கல்ஸ் நம்ம இந்த ஷாம்பூஸ் அந்த மாதிரி சரியான நாலேஜ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டுறது ஆர் பொல்யூஷன். அண்ட் நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை பாண்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வெயில், அவங்க எந்த இடத்துல வாழ்கிறாங்க அதை பொறுத்து அவங்களுடைய ஹேரோடைய கேரிங்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் தின்னிங் அதனால் வரக்கூடியவங்களுக்கான எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே லேடிஸ்க்குமே பால்னஸ் இருக்கும், அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷன்ஸ்னால சர்ஜரினால ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நம்ம சர்ஜரி பண்ணி அந்த இடத்துல ஹேர் க்ரோத் இருக்காது. ஸோ பேச்சஸ், அந்த பேச்சஸ் மட்டும் நம்ம அவங்களுக்கு நேச்சுரல் ஹேரோட சேர்த்து நம்ம இதுவும் அவங்களுக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ பேச்சஸ் நம்ம சரி பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து அந்த டாப்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நிறைய லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப்பர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹேர் தின்னிங் நிறைய இருக்கும், பேக்கில் அவங்களுக்கு ஒரிஜினல் ஹேர்ஸ் நல்லாவே இருக்கும், ஃப்ரண்ட்டில் முடி கொட்டிகிட்ருக்கும், ஃப்ரண்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம டாப்பர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி லேடிஸ்க்கு நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க யாருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ட்ரீட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பசங்க வராங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வராங்க. பட் அவங்க வில்லிங்காக வராங்க, ஏன்னா அவங்க வந்து நாலேஜ் இருக்குது, வெளியில் யூடியூப்பு கூகுள்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் சர்ச் பண்ணி ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் வராங்க. பட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சின்ன பசங்க அவசரப்பட்டு போய் பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கு வந்து இதனால் என்ன ப்ராப்ளம் இருக்கும், தலையில் பண்ணுறாங்க, அதனால என்ன சைட் எஃபெக்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து பொதுவாகவே இருக்கு இல்லையா. அந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் மேம் கொடுப்பீங்க? ஒரு விஷயம் என்னென்ன ரம்யா, சைட் எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லை, ஒரு சில பேர்கிட்ட ஒரு மித்து இருக்குது, ஒரு பயம் என்னென்னா உயிருக்கு ஏதாவது பிரச்சனையாயிருமோ, ஏன்னா தலை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா. ஆக்சுவலி சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா பசங்களும் எல்லா ஆண்களும் சலூன் போகிறாங்க இல்லையா, ஹேர் கட் பண்ண போகிறாங்க மாதத்துக்கு ஒரு தடவை. அவங்களுக்கு என்ன நடக்குது, ஒன்றும் இல்லை, சேம் தான் இங்கேயும் நடக்க போகுது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ஹேர் கட், ஜஸ்ட் லைக் அ க்ரூமிங், அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ என்ன நான் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி இதில் பெயின் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து போஸ்ட் கேர் இல்லை ஒரு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இட்ஸ் லைக் அ க்ரூமிங். ஓகே, ஸோ அதனால அவங்களுக்கு எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது, அதுக்காக எந்தவித பயமும் தேவை கிடையாது. மேம் இப்போ ஒரு புதுசாக ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்க நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ட்ரீட்மெண்ட்டு கூப்பிட்டு போக மாட்டோம் இல்லையா, அவங்க வந்து கன்சல்ட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. அந்த கன்சல்ட்டிங் எதுக்காக மேம்? இது நிறைய பேருக்கு ஒரு விஷயம் இருக்குது, எதுக்கு நாங்கள் கன்சல்ட்டிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கன்சல்ட்டிங் பண்ணால் உங்களுடைய ஹேர் டெக்ஸ்சர்ஸ் என்ன, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன இல்லைங்களா. நம்ம ஜஸ்ட் ஜென்ரலாக நார்மலாக ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்குற மாதிரியோ இல்லை. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரியாலிட்டியை அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இட் வில் டேக் டைம். ஸோ அந்த கன்சல்ட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா டோன்ட் சொல்லுவோம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸை நம்ம தெரிஞ்சுக்குவோம், அவங்களுக்கான மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அதுக்காக தான் அந்த கன்சல்ட்டிங்கிறது மஸ்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறுபடும். காமனாக இது தான் இல்லை உங்களுக்கு இது உங்களை மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்ல முடியாது. அதனால ஒரு பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் மஸ்ட். மேம் நீங்கள் நேச்சுரலிட்டி ஹையாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் வந்து நேச்சுரல் ஹேரா இல்லை சிந்தட்டிக் ஹேரா மேம்? இட்ஸ் 100% நேச்சுரல் ஹேர்.
ஆக்சுவலி என்னென்னா ஒரு கிளைண்ட்ஸ் வர்றாங்க, நம்ம அந்த கிளைண்ட்ஸோட ஹேரை நம்ம ஸ்டடி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன டெக்ஸ்சர்ஸ் இருந்துச்சோ அந்த டெக்ஸ்சர்ஸை தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணி நம்ம அவங்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் 100% நேச்சுரல் ஹேர். மேம் யங் ஒன்ஸில் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் தவிர வேறு என்னென்னலாம் சர்வீஸ் மேம் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம இதில் வந்து ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் we are very specialized in other service too, like dandruff treatments. and இன்னைக்கு ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் dandruff. ஸோ dandruff இருந்தாலும் ஹேர் ஃபால்ஸ் நிறைய இருக்கும். ஸோ dandruff treatments நம்ம பண்ணுறோம். we are very specialized in dandruff treatment and anti hair fall treatments plus skin care. ஸ்கின் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இன்றைக்கி பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் பொல்யூஷன்ஸ் எவ்ரிதிங். ஸோ பிக்மெண்டேஷன்ஸ், ஆன்டி ஏஜிங்ஸ், இது எல்லாமே நம்ம ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறோம். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் டீனேஜர்ஸ், பிம்பிள்ஸ், ஆக்னே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக நம்மளுடைய யங் ஒன்ஸில் நம்ம அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்கள் டைமை ஒதுக்கி இவ்வளோ நேரம் கிளைண்ட்ஸுக்கும் எனக்கும் இருந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. இந்த வீடியோ யங் ஒன்ஸோட கிளைண்ட்ஸுக்கும் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போது இந்த ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது இந்த ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும் இல்லையா, அவங்க இந்த கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நம்ம யங் ஒன்ஸோட பிரான்ச்சஸ் நாகர்கோவில், சேலம், கோயம்புத்தூர், சென்னை இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்குது. மேலும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.